guys, welcome back to Leddu Kutti Vlogs. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மீன் மேக்கர் கிரேவி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மீன் மேக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய மீன் மேக்கர் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதுமே அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு மீன் மேக்கர் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீன் மேக்கர் இதோடு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 வெங்காயம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம், அரைக்க போகிறோம். நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூண்டு, கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா. இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். தயிர் ஆட் பண்ணதுமே இது ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக சீரகம் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு 2-3 பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதோடு ஆட் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த மீன் மேக்கர் எல்லாமே இதோடு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மீன் மேக்கர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லையானா கொத்தமல்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்தோட சைட் டிஷ்ஷாகவும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து அன்றைக்கி பூரி கூட வச்சு சாப்பிட்டோங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்ததுங்க. ஸோ நம்ம வந்து மீன் மேக்கர் சாப்பிட்ற மாதிரி இல்லை, நான்வெஜ் டேஸ்ட்டில் செம்மையாக இருக்குது. நான்வெஜ் சாப்பிடாத டைமில், ஸோ நான்வெஜ் சாப்பிடாதவங்க அவங்களாம் வந்து இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.